உலகத்திலேயே ஜனநாயக பாரம்பரியங்களை மதிக்கின்ற ஒரு பல்கலாச்சார நாடு ஒன்றிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டிலே ஈழத்தமிழர்கள் என்ற நிலையிலே கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழர்கள் இந்த நாட்டிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் எங்களுடைய அரசியல் இருப்பை நாங்கள் எவ்வளவு தூரம் இங்கே நிலைநிறுத்தி கொள்ளுகின்றோமோ அந்த அளவுக்கு நாங்கள் இங்கே ஒரு சிறப்பான ஒரு அந்தஸ்தோடு வாழக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கலாம். குறிப்பாக எங்கள் ஈழத்தமிழர்கள் மத்தியிலே கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தமிழர் ஒருவர் எங்களுக்கு இங்கே தெரிவு செய்யப்பட்டது எங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு அரசியல் விழிப்புணர்ச்சியை உருவாக்கியது. அதே போல இந்த முறையும் குறிப்பாக இங்கே இருக்கின்ற லிபரல் கட்சி மக்கள் மத்தியிலே குறிப்பாக ஈழத்தமிழர் மத்தியிலே ஒரு முக்கியமான ஒரு அரசியல் கட்சியாக இருக்கின்றது. அந்த லிபரல் கட்சிக்கு ஊடாக ஒரு அரசியல் பிரதிநிதித்துவத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்கள் தமிழர்களுக்கு முதல் முறையாக கிடைத்திருக்கின்றது. முதல் முறையாக இந்த முயற்சி எங்களுக்கு நாங்கள் இதை சரியான முறையில் உருவாக்கி கொள்ள வேண்டியது எங்கள் ஒவ்வொருவருடைய கடமை என்றுதான் நான் நினைக்கின்றேன். இந்த கரியை எனக்கு கிட்டத்தட்ட கடந்த 20 ஆண்டுகளாக எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட 1999 ஆண்டிலிருந்து அவரோடு மிகவும் ஒரு இறுக்கமான சூழ்நிலையிலே மிகவும் கிட்ட நான் அவரோடு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். சொல்லப்போனால் 2001 ஆண்டு நான் முதலாக கனடா தமிழீழ சங்கத்திலே நான் உறுப்பினராக சேர்கின்றேன். அந்த நேரத்திலே என்னை அந்த சங்கத்திலே உறுப்பினராக இணைத்து கொண்டது கரி ஆனந்த சங்கரி அவர்களால் எனக்கு அந்த படிவத்தை தந்து என்னை அந்த கனடா தமிழீழ சங்கத்திலே என்னை முதலாக உறுப்பினராக இணைத்து கொண்டார். அதன் பின்பு நான் அவரோடு சேர்ந்து பல பணிகளிலே ஈடுபட்டு உழைக்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நிச்சயமாக சொல்லப்போனால் கனடா தமிழீழ சங்கத்தை உருவாக்கின திரு சிவலிங்கம் அண்ணா அவர்கள் எனக்கு நான் மிகவும் மதிக்கின்ற ஒருவர். அவருடைய மகளைத்தான் காரணியைத்தான் திரு கரி அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். அவர்களுடைய அந்த திருமண வாழ்க்கைக்கு பிறகு குறிப்பாக திரு சிவலிங்கம் அண்ணா அவர்கள் எங்களுடைய கனடா தமிழீழ சங்கத்தின் ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் மிகவும் அக்கறையோடு பங்கு பெற்றுகின்ற ஒருவர். அந்த சங்கத்தை உருவாக்கி இன்று அந்த சங்கம் ஒரு பல்கலாச்சார சங்கமாக இங்கே கிட்டத்தட்ட 12 சமூகங்களுக்கு மேல் அந்த சங்கம் சேவையாற்றி கொண்டு இருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு அடித்தளம் வகுத்தவர் திரு சிவலிங்கம் அண்ணா அவர்கள். அவருடைய மகளை காருணிய கூட அவர் இங்கே ஒரு அகில உலக மனித உரிமைகள் சட்டத்தை அறிந்து கொண்டு அந்த சட்டங்கள் எவ்வளவு தூரம் எங்களுடைய இனத்துக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அந்த சட்டங்களை எங்களுக்கு எவ்வளவு தூரம் எங்களுடைய சமூகத்தினுடைய அரசியல் விடுதலைக்கு அதை எவ்வளவு தூரம் பாவிக்கலாம் என்பது தொடர்பாகத்தான் காருணி அவர்களும் வேலை செய்திருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்தவர்களான் திரு கரி அவர்களும். கரியும் நீண்ட காலமாக இந்த சமூகத்தோடு சேர்ந்து பலவிதமான வேலை திட்டங்களோடு தன்னை உருவாக்கி கொண்டவர். அவர் என்னை பொறுத்தமல்ல இங்கே பலர் அரசியலிலே ஈடுபட்டு உழைத்தாலும் கரி அவர்கள் மிகவும் ஒரு ஒருங்கிணைந்த நிலையிலே சமூகத்தோடு இணைந்து ஒரு சமூக பாரம்பரியங்களை சமூகத்திலே ஒரு விழிப்புணர்ச்சியை உருவாக்கி அந்த சமூகத்திலே எவ்வளவு தூரம் அந்த அரசியல் ஈடுபாட்டை ஏற்படுத்த வேண்டும் என்ற விருப்பத்தோடு அந்த அரசியலில் ஈடுபட்டவர் என்பது எனக்கு முக்கியமாக தெரியும். எனக்கு தெரியும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையிலே ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த நேரத்தில் அங்கே அந்த இலங்கை அரசாங்கத்தின் சார்பிலே அந்த குழுவுக்கு தலைமை தாங்கின ஸ்ரீபாலடி சில்வா கனடாவுக்கு வந்திருந்தார். அந்த நேரத்திலே இங்கே டொரண்டோவிலே இலங்கை அரசாங்கத்தின் பிரதிநிதியாக இங்கே இருந்தவர் ஒரு தமிழர். அவர் அந்த ஸ்ரீபாலடி சில்வா இங்கே ஒரு தமிழர்களை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு இங்கே டிவிஐயை அவர் அணுகிய அந்த சந்தர்ப்பத்திலே ஹரி அவர்கள் அந்த ஸ்ரீபாலடி சில்வாவோடு பேசுகின்ற ஒரு சூழ்நிலையிலே, அதாவது டயஸ்போரா புலம்பெயர் தமிழர்கள் சார்பிலே அவரோடு பேசுகின்ற அந்த நிலப்பாடு ஹரிக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஹரி அந்த சந்தர்ப்பத்திலே மிகவும் சிறப்பாக எங்களுடைய இறமை எங்களுடைய உரிமையை மிகவும் சிறப்பாக அவருக்கு அங்கே எடுத்து சொன்னார். அது மட்டுமல்ல, இந்த கட்டத்திலும் எங்களால் எங்களுடைய இறமையை எங்களுடைய சுயநிலை உரிமையை விட்டு கொடுக்க முடியாது என்பதை மிகவும் வெளிப்படையாக, அதாவது புலம்பெயர் தமிழர் சமுதாயம் எந்த உணர்வோடு இருந்து கொண்டு இருக்கின்றது என்பதை மிகவும் தெளிவாக அவருக்கு எடுத்துக்கூறிய எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கின்றது. அந்த அளவுக்கு எந்த காலகட்டத்திலுமே அவர் எங்களுடைய
இனத்தினுடைய உணர்வுகளை மதித்து எங்களுடைய இனத்தினுடைய உரிமைகளை வென்றெடுப்பதிலே எங்களுடைய இனத்தினுடைய இறமையை பாதுகாப்பதிலே நீண்ட காலமாக கரி ஆனந்த சங்கரி அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணத்திலே தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலும் சரி அவருடைய சொந்த ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் அவரும் அவருடைய மனைவியும் மிகவும் அவர்கள் இருவருமே சேர்ந்து பலவிதமான விடயங்களிலே குறிப்பாக சொல்லப்போனால் மனித உரிமை ஆணையாளர் அது ஜெனீவா மகாநாட்டுக்கு அவர் கடந்த 4-5 ஆண்டுகளாக தொடர்ந்து அவர்கள் அங்கே பங்கு பற்றுகின்றார். அது பங்கு பெற்றுவது மட்டுமல்ல, அவர் அந்த 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 ஜெனீவா மாநாடுகளிலே உங்களுடைய இனத்தின் சார்பிலே அங்கே அவருடைய குரல் ஒலித்து கொண்டிருக்கின்றது. அவருடைய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர் எங்களுடைய இனத்தின் உரிமை எங்களுடைய இனத்தின் விடுதலை என்பதை தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டு செயல்படுகின்ற ஒருவர் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆகவே அவர் இன்றைய காலகட்டத்திலே அவருடைய அரசியல் பிரவேசம் நாங்கள் ஒவ்வொரு தமிழனும் இதிலே நாங்கள் எங்களுடைய முழுமையான பங்களிப்பை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். ஏனென்று சொன்னால் ஒரு பொருத்தமானவர். அவர் ஒரு சட்டத்தரணி மட்டுமல்ல, அவர் இந்த எங்களுடைய எத்தனையோ சட்டத்தரணிகள் இங்கே இருக்கின்றார்கள். எங்களுடைய இன விடுதலை போராட்டத்திலே எங்களுடைய இன விடுதலையிலே எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை எங்களுடைய இனம் பெற வேண்டும் என்பதிலே கட்டமாக அவருடைய பணியை மிகவும் நேர்த்தியாக செய்து வருகின்ற ஒருவர். அது மட்டுமன்றி இன்று மிகவும் முக்கியமான ஒரு நிலைமை என்னவென்றால் அடுத்த ஆண்டு தேர்தலில் நிச்சயமாக லிபரல் கட்சி ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அந்த லிபரல் கட்சியினுடைய தலைமையோடு மிகவும் நெருக்கமாக அவர்களோடு சேர்ந்து மிகவும் ஒரு அந்யோன்யமாக பணியாற்றுகின்ற ஒரு வாய்ப்பு திரு ஹரி அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த 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 அவருடைய அந்த வாய்ப்பு எங்களுடைய இனத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றி என்றுதான் நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒருவரை நாங்கள் இன்றைய காலகட்டத்திலே அரசியலிலே ஈடுபடுத்துவது, அவருக்கு நாங்கள் தமிழ் சமுதாயம் முழுமையாக ஒத்து அவருடைய வெற்றிக்கு நாங்கள் பாடுபடுவது எங்களுடைய தலையாய கடமை என்றுதான் நான் இந்த நேரத்திலே சொல்லி வைக்க விரும்புகின்றேன்.